அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமாக நடந்த ஒரு போரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன போர்னா கார்கில் போர். இது மே மாதம் தொடங்கி ஜூலை மாதம் மிட் வரைக்கும் 1999 வருஷத்தில் நடந்துச்சு. இந்த போரை பற்றியும் இதற்கு பின்னாடி நம் வீரர்கள், நம் காவல் தெய்வங்கள் இதற்காக பண்ணின தியாகங்களை பற்றியும் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலாற்றில் மறக்க முடியாத இந்த போர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ண கார்கிலை மீட்டெடுத்து இந்தியா வெற்றி பெற்று ஜூலை 26 வருடா வருடம் கார்கில் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த போரில் 500க்கும் மேற்பட்ட எல்லை தெய்வங்களான நம் இராணுவ வீரர்கள் மாண்டு போயினர். 4000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா, அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமா அவர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு. இராணுவ வீரர்களை பற்றியும் அவர்களோட தியாகத்தை பற்றியும் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். லைனாக ஒரு 10 ஆக்டர் பேர் சொல்லணும்னா, வித்தின் ஸ்டேட்லேயும் சரி, அதர் ஸ்டேட்டில் இருக்கிற சினி ஆக்டர்ஸோட பேராக இருந்தாலும் சரி, ஏன் வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்க ஆக்டரோட பேர்னாலும் நம்ம குழந்தைங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த தேசத்துக்காக தன் உயிரையே துச்சமாக நினச்சி ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போன நம் தேச வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வீரர்களை பற்றி குறைந்தபட்ச நாலேஜாவது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். மினிமம் ஒரு 10 வீரர்களை பற்றியாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ராணுவ வீரனுக்கு சிலை இருக்கா? தேசத்துக்காக உசிரையே விட்டவனுக்கு சிலை ஏன் இல்லை? ஏன் வைக்கக்கூடாது? லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் அப்படிங்கிற புக் தீக்ஷா திவேதி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவருடைய தந்தை இராணுவத்தில் போராடி இறந்து போனவர், கார்கில் வாரில் இறந்து போனவர். அவருடைய மகள், எல்லா ஹீரோஸோட பேரும் மறக்கடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கே, இறந்தே போனாங்களே, இந்த மண்ணுக்காக உயிரையே கொடுத்தாங்களே, அந்த வீரர்களோட பேர் வெளியே வர மாட்டேங்குதுன்ற ஆதங்கத்தில் அவங்க எழுதின புக் இந்த புக். இதை படித்தோன்னா தான் நமக்கு அந்த ரியல் பெயினை ஓரளவுக்காவது அவங்க கோத்ரூ பண்ண பெயினை புரிஞ்சுக்க முடியும். இதில் இருக்கிற ஒரு சில சாக்ரிஃபைசஸ் அவங்க பண்ணினதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் யூ வில் டிசைட், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நாம் ஏன் இது இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம் அப்படிங்கிறது. 1971 இண்டோ பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. அந்த வார்க்கு அப்புறம் 1972 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லைன் ஆஃப் கண்ட்ரோல், LOCன்னு சொல்லுவாங்க, இதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த இரண்டு அரசுகளுக்கும் நடுவில். 1972 போடப்பட்ட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் சிம்லா அக்ரிமெண்ட். இது என்ன சொல்லுதுன்னா, வன்முறையின்மை 2 எல்லையிலையும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். கட்டுப்பாட்டு எல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி LOC, அந்த பார்டரை கிராஸ் பண்ணி கூடாது. தலையீடு இல்லாமல் இருக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரோட எல்லை பகுதியில் தடைகள் இல்லாமல் இருந்துக்கணும். 4வது முக்கியமான பாயிண்ட் படை விலக்கல். எல்லை பகுதியில் படைகளை குமிக்கிறது மூலமாக ஒரு பதற்றம் நிலவும், அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 பாயிண்ட்டை முக்கிய அம்சங்களாக வச்சு சிம்லா அக்ரிமெண்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த அக்ரிமெண்ட்டை இந்தியா தன் உயிருக்கும் மேலாக பேணுச்சு. ஆனால் பாகிஸ்தான் அதை கடைப்பிடிச்சிச்சானா இல்லை. இந்த அக்ரிமெண்ட்டை மீறி 1999 அவங்க கார்கிலை ஆக்குப்பை பண்ணாங்க. அதன் விளைவாக நடந்தது தான் இந்த போர். அவங்கள நம்பி நம்மளோட பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிகரங்களை நாம் ஒரு ட்ரஸ்ட், 2 பேருக்கும் நடுவில் எழுதப்படாத சட்டம்னு சொல்லுவாங்க. நீயும் படையை வச்சுக்காதாங்க, நானும் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்
2 பேருமே படைகளை வைக்காமல் இருந்தப்போ அவங்க இதுதான் சமயம்னு நம்மளுடைய எல்லை பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. நிறைய சிகரங்களை அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதை மீட்டெடுத்து வெற்றி கொண்டது தான் இந்த கார்கில் போர். நான் சொன்ன இந்த புக்கில் ஒரு இராணுவ வீரர் எழுதியிருக்கார் அவங்க வீட்டுக்கு லெட்டர். இன்னைக்கு தீபாவளிமா, நீங்கள் எல்லாம் கையில் பட்டாசும் ஸ்வீட்ஸும் வச்சுருப்பீங்க. உங்கள் பையன் நான் இங்கே ஸ்னோக்கு நடுவில் கன்னை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், ஃபயர் பண்ணிகிட்ருக்கேன், எல்லையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், இந்த தேசத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு தீபாவளியும் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஒரு இடத்துல, எந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அவங்க உட்காந்துருக்காங்க. 16,000 அடி 16,000லேருந்து 20,000 அடி உயரம் இருக்கிற சிகரங்களில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், கடும் குளிர் தாங்கவே முடியாது. தன்னுடைய உணவுப் பொட்டலங்கள் 31 கிலோகிராம்ங்க, 1 கிலோ 2 கிலோ இல்லை, 31 கிலோகிராம் வெயிட்டை தன்னோட பேக் சைடில் சுமந்துக்கிட்டு கன்னை ஏந்திக்கிட்டு -5 to -15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கொடூரமான குளிரை தாங்கிக்கிட்டு எல்லையை காப்பாற்றுற அந்த எல்லை சாமிகளோட மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்கள மிஸ் பண்ணிட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணவே முடியாது இல்லையா? அவங்களோட ஃபேமிலியை பற்றி யோசிச்சு பாருங்கள். இன்னொரு மோசமான இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்னென்னா, லெப்டினன்ட் பரத்வாஜ் அப்படிங்கிறவர், அவருடைய படையில் இருக்கிற இன்னொரு வீரர், அவரோட பேர் ராஜீவ் சிங். இவங்க பாகிஸ்தான் வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்படுறாங்க. அவங்களுடைய உடம்பு 56 நாள் கழித்து தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த போரில் இது மாதிரி பாகிஸ்தான் சேர்ந்த வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்கிக்காத பட்சத்தில், இந்த உடல்களை அவங்க வாங்க மறுக்கிற பட்சத்தில் இவங்களே அவங்கள நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வீரர்கள் ஒருவேளை அந்த பக்கம் மாட்டி இறந்து போனாங்கன்னா, எப்பேற்பட்ட உயர் அதிகாரிகள் பாருங்கள். இவங்க லெப்டினன்ட் பரத்வாஜ் அப்படிங்கிறவரெல்லாம் இறந்து போய் 56 நாட்கள் கழித்து அவங்க உடம்பு கிடச்சிது. ஆனால் அந்த உடம்புல கண்கள் தோண்டப்பட்டு இருந்துச்சு, மூக்கு அறுக்கப்பட்டு, காதுகள் அறுக்கப்பட்டு, வைட்டல் பார்ட்ஸ் வேர் மிஸ்ஸிங். முக்கியமான பகுதிகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு எவ்வளோ ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள். இதை நம்ம மதிக்கிற ஒரு வீரனை இவங்க இப்படி டார்ச்சர் பண்ணி, இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல், மனிதநேயமே இல்லாமல் பண்ணுறதை எப்படி வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கேப்டன் விக்ரம் பத்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருந்த ஒரு லெட்டரை படித்தேங்க. எப்பேற்பட்ட கிரேட் மேன் பாருங்கள். I will either come back after raising the Indian flag in victors or return wrapped in it. அதாவது, ஒன்று என்னோட தேச கொடியை வெற்றியின் அடையாளமாக அந்த சிகரத்தில் நட்டுட்டு வருவேன், இல்லை அந்த தேசத்தோட கொடி சுற்றின என்னோட உடம்பு ரிட்டன் வரும் அப்படின்னு எழுதியிருக்காரு லெட்டரில். இது மாதிரி குடும்பத்தை விட்டு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஒருத்தர் பிரிஞ்சு உடனடியாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதும், பிறந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதும், ப்ரெக்னென்ட் ஒய்ஃபை விட்டுட்டு போகிறதும், பெத்த அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறதும், இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த புக்கில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பண்ண தியாகத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இன்னமும் நம்மளுடைய எல்லைச்சாமிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. we should be very very thankful to them. நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே மார்னிங் எந்திரிச்சு நைட்டு தூங்குகிறோம் நிம்மதியானா அதுக்கு அவங்க அங்கே நிற்கிறது தான் காரணம், அந்த தியாகம்தான் காரணம். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த புக்கை படித்து முடிக்கும்போது. ஈவன் இந்த போஸ்ட் போடும்போது கூட ஐம் ஸ்டில் எமோஷ்னல். இன்னமும் அந்த பணியை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த பணிக்கு நடுவில் வீரர்கள் இருந்தது. இன்னொரு இன்சிடெண்ட் கூட என்னென்னா, ஒரு வீரர் வந்து 4 நாள் தொடர்ந்து 4 நாள் தன்னை சுற்றி 4 சடலங்கள் கிடக்கு, தன் கூட பயணித்த சக வீரனோட சடலம் கிடக்கு, அதுக்கு நடுவில் நின்று போராடணும். எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட்? ஸோ அட் த மேக்ஸ் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் அட் த மேக்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேசத்துக்குள்ளே இருந்துக்கிட்ட
குறைந்தபட்சம் தேசபக்தியோடவாது இருக்கணும்ல. தேசத்தை நேசிக்கணும், இந்த வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லணும், மண்ணை மதிக்கணும், மக்களை மதிக்கணும். இதை செஞ்சாலே நாம் அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய நன்றி கடனாக இருக்குமோ என்னவோ. எவ்வளவு எவ்வளோ புகழ்ந்தாலும் பத்தாது. ரொம்ப கிரேட் தான். இந்த பிள்ளைகளை பெற்று தேசத்துக்கு கொடுத்த அந்த தாய்மார்களை என்ன சொல்லி பாராட்டுறது, வார்த்தைகள் வரலை. We will be very thankful to the whole Indian Army. You are really doing a great job. உங்கள் பாதம் தொட்டு எல்லை சாமிகளை வணங்கி இந்த உரையை முடிக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.